மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இப்போ நம்ம வந்து ராசி பலன் கேட்க போகிறோம். ஸோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மெட்ரோபிக் நேயர்களுக்கும் கொரோனா கொனிரசிலும் பக்தி தமிழ் நேயர்களுக்கும் அகஸ்தியர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்க்கலாம். சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே வந்து தொடர்ந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் வெள்ளம் வந்து ஒரு ஊரே அப்படியே ஒரு வீடெல்லாம் அடிச்ச போது எல்லாரும் ஓடுறாங்க. அந்த உத்தரகாண்டில் பார்க்கும்போது ரொம்ப கோரமாக ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். இருந்தாலும் நார்த்தில் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். மலையில் இருக்கவங்க அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போகாதீங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்றதான் நான் சொல்லின்னு இருக்கேன். இப்போ திரும்ப அதே தான் நான் சொல்கிறேன். யாரும் ட்ராவல் பண்ணி போகாதீங்க. குரூப்பாக ரொம்ப இதுவாக பண்ண வேணாம். ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நல்லா தெரிஞ்சவங்க அந்த ஏரியாலாம் நல்லா தெரியும்னா போங்க. ஒருத்தரை காப்பாற்ற முடியும், நம்ம ஒரு 100 பேரை காப்பாற்ற முடியுன்ற எண்ணங்கள் வளர்த்துக்கோங்க. அதுதான் இனிமேட்டு வர காலத்தில் நம்ம ஒரு 100 பேர் இந்த ரூட்டில் போங்க, இந்த ரூட்டில் பண்ணுங்க அப்படின்றத கரெக்டான கிளியர் கொடுத்து அவங்கள எடுத்துன்னு போயிட்டு தண்ணி இருக்கிற இடத்துல அதிகமாக தண்ணி எந்த நேரத்தில் சடனாக பெரிய மழை வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. சடனாக தண்ணி உள்ளே வந்துட்டா ஏற்கனவே சொல்லி இது வரைக்கும் பார்க்காத மழையை பார்ப்பீங்க, இது வரைக்கும் பார்க்காத மலை சரிவை பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் கடல் அலை வந்து மிகப்பெரிய அலை தண்ணி காலையிலேயே அதுதான் ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து உள்ளே வரும் அப்படின்றத முதலே நம்ம சொல்லியிருந்தோம். முதல்ல கண்டிப்பாக சார் நம்ம இதுலேயே போட்டுக்கோங்க. ஆமாம், நம்ம இதுலேயும் சொல்லியிருக்கேன் சார். சார் அதே மாதிரி இப்போ வருகிற இந்த மாதம் தேதிகள் ஓடிடுச்சு 6 நாள். இருந்தாலும் இந்த 25 நாள் வந்து இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது? ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம், அது இல்லாமல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம், அது இல்லாமல் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம், 3மே அருமையாக இருக்குது. ரொம்ப பலன் எதிர்பார்க்கலாம். பணங்கள் வந்து வரக்கூடிய நிலைகள் இருக்குது. எதிர்பார்க்காத பணங்கள் வரும். வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, வீடு வாங்கிடுவாங்க. அது இல்லாமல் செலவுகளுக்கு வந்து கொஞ்சம் எப்படியோ எல்லா செலவையும் வழி பண்ணி மேனேஜ் பண்ணுவாங்க. வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் போல் கிடைக்கும். எதிர்பார்க்காதவங்களுக்கு வந்து அந்த வேலையில் வந்து ப்ரொமோஷன் கொடுத்து அவங்க வழியை வந்து ஒரு பாராட்டுத்தன்மையாக இருப்பாங்க. ரெண்டாவது வந்து செலவுகளோட வழி வந்து புதுசாக வாங்குறது, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இல்லை இண்டஸ்ட்ரி, இந்த கோல்டு சில்வர் பிஸ்னஸ், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப டாப்பாக இருக்கும். நிறைய பணங்கள் போன மாதிரி இருக்கும். இப்போ எல்லா பணமும் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும். ரெண்டாவது வந்து என்ன, வெளிநாடு பயணம் போகிறதுக்கான ஆயத்தங்கள் ஏற்பட்டுரும். வெளிநாட்டிலே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால் வெளிநாட்டில் இவங்க வந்து ஒரு விசாவோ ஒரு தேவையான ஒரு இங்கேருந்து வேலை கிடைக்காது, ஆர்டர் கிடைக்காது, இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும். புது வேலைகள் எட்டக்கூடிய நிலைமைகள் வந்துடும். சுகமான நிலைகள் ஏற்பட்டு நல்ல வழிகள் வரக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் ஹெல்த் மட்டும் இடுப்பு, கால், தலைபாரங்கள், அதாவது சுக்கரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சளி சம்மந்தப்பட்டது சின்ன ப்ராப்ளங்கள் ஹெல்த்தில் வந்து அது விட சரியாயிடும். ஆனால் இந்த வாரமும் இந்த மாதமும் அடுத்த மாதமும் நல்ல யோகம். 2 சனி, 2 சுக்கரன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். கிரகங்கள் எல்லாம் சாதகத்தில் அமைஞ்சிருக்கு. சூரியன்லாம் வந்து 4ஆம் வீட்டுக்கு போகிறார். நல்ல சாதகம் உச்ச நிலைமைப்படுது. எல்லாமே நல்ல வழியாக இருக்கும். எல்லா பணமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி. வேலைகள் கிடைக்கும், வேலையில் உயர்ந்த வழிகளும் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு லக்கும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க.